நம்மள்ல வந்து ஒரு சிலருக்கு வந்து 3 ரக்காயத் எப்படி தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. அதாவது பர்ட்டிகுலரா வந்து மக்ரிப் தொழுகையில ஃபர்லு தொழுகை 3 ரக்காயத் வரும். 3 ரக்காயத் வந்து நம்ம ஜமாத்தோட தொழுகிறோம் அப்படின்னா, அசர்த்து தொழுகை பாரு நம்மளுமே வந்து கூட தொழுகிறோம். ஆனா வந்து நம்ம அத மிஸ் பண்ணிட்டோம், லேட்டா போயிட்டோம் அப்படின்ற பட்சத்தில 3 ரக்காயத் எப்படி தொழணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். 2 ரக்காயத் வந்து நம்ம எப்படி தொழுவோமோ, அதே மாரி தான் வந்து 3 ரக்காயத்தும் தொழுற மாரி இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம 2 ரக்காயத்துக்கு எப்படி தொழுவோமோ, அதே மாரி வந்து நிய்யத் வைக்கணும், தக்பீர் கட்டணும், சனா ஓதணும், அல்ஹம்து சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும், ருக்கு செய்யணும், சஜிதா செய்யணும். அதுக்கப்புறம் அந்த எழுப்பி எழுந்திரிக்கணும். மறுபடியும் வந்து அல்ஹம்து சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும், ருக்கு செய்யணும், சஜிதா செய்யணும். அதுக்கப்புறம் வந்து அத்தஹியாத் ஓதணும். 2வது ரக்காத்துல அத்தஹியாத் ஓதிட்டு அப்படியே வந்து நம்ம எழுந்திரிச்சணும். எழுந்திரிச்சு மறுபடியும் தக்பீர் கட்டிட்டு, அல்ஹம்து சூரா மட்டும் ஓதணும். துணை சூரா ஓத தேவை கிடையாது. அல்ஹம்து சூரா மட்டும் ஓதிட்டு, மறுபடியும் ருக்குவுக்கு போணும், சஜிதா போணும். அதுக்கப்புறம் அத்தஹியாத் ஓதணும், தருதை இப்ராஹிம் ஓதணும், துஆஇ மாஷூரா ஓதணும். அதுக்கப்புறம் 2 பக்கம் சலாம் குடுக்கணும். இதுதான் வந்து 3 ரக்காயத் தொழுகிற விதம். வாஜிபத்துல் தொழுகை எப்படி தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாஜிபத்துல் தொழுகை வந்து 3 ரக்காயத்து தான். அது ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான முறையில தொழுதுட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறட்டும். அதுல நமக்கு நன்மை கிடைக்கட்டும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.